மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். உண்மைக்கு சான்று பகர்வோம், உண்மையின் மக்களாக வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையுடன் இன்றைய வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நண்பர்களே, மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் நாள்தோறும் கொடுத்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகள் குறித்தும் நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். அந்த வகையில் இந்த வாரமும் உங்களுடைய கடித கருத்துக்களை கலந்து ஆலோசித்து உங்களோடு இணைந்து உரையாடுவதற்கு இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய அன்பர் தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஜோஸ். எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் ஃபாதர். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சிறப்பாக இருக்கிறேன், நல்லா இருக்கேன், நல்லா போயிட்டுருக்குது. கொஞ்சம் அலைச்சல், வேறு வழி இல்லை, அழைய வேண்டி இருக்கிறது. அது செஞ்சுதான் ஆக வேண்டி இருக்கிறது. ஆமாம். ஸோ கிறிஸ்து பிறப்பு அப்படின்னு சொன்னோம், அப்புறம் புது வருடம், அப்புறம் பொங்கல் எல்லாம் முடிஞ்சு அடுத்து குடியரசு தினம், அதுக்கப்புறம் நம்முடைய மாதா தொலைக்காட்சியினுடைய 10வது நிறைவை கொண்டாடக்கூடிய 10வது பிறந்தநாள் விழா எல்லாம் கொண்டாடுறதுக்கு அணியமாயிட்டு இருக்கிறோம் ஃபாதர். இடைவிடாத பணி, பல நேரங்களில் அலுவலகத்தில் பணி நிமித்தமாக உங்களை பார்க்க முடிகிறது இல்லை. உங்களுடைய பணிகளெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டுருக்கு. நீங்கள்லாம் தான் எல்லோரும் பணி செய்கிறீங்க, மாதா தொலைக்காட்சியை பார்த்துக்கிறீங்க, நிகழ்ச்சிகள் தயாரிப்பு, ஒவ்வொரு காரியத்திலையும் எல்லாருமே முழு வீச்சில் எல்லாம் ஈடுபட்டுருக்கிறீங்க. நானும் இன்னொரு பக்கத்தில் மாதா தொலைக்காட்சியுடைய கட்டமைப்பு, அதனுடைய காரியங்கள், அதனுடைய எதிர்கால திட்டங்கள், இப்படி அப்புறம் மற்ற விஷயங்கள், சந்திக்க வேண்டிய காரியங்கள், இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு, பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால் வாரத்தில் இல்லாட்டி மாதத்தில் அப்படியே 2-3 தடவையாவது வெளியே ஓடியாந்துட்டு இருக்க வேண்டியிருக்கிறது. மற்றபடி எல்லாம் சிறப்பாக தான் போயிட்டுருக்குன்னு பார்க்கல, சந்தோஷம். நிச்சயமாக ஃபாதர், கண்டிப்பாக மகிழ்ச்சி. ஸோ அந்த மகிழ்ச்சியோடு இன்றைக்கி நேரம் நம்முடைய அன்பர்களுடைய கடிதங்களுக்குள்ளே நம்ம போயிடலாம் ஃபாதர். வெரி குட். ஸோ முதல் கடிதம் என்ன, இமெயிலில் வந்த ஒரு கடிதம். சதீஷ் அப்படிங்கிறவர் கொச்சின்லேருந்து இமெயில் பண்ணியிருக்கிறாரு. டியர் ஃபாதர், வி ஆர் தேங்க்ஃபுல் டு மாதா டிவி டீம் ஃபார் தேர் தாட்ஃபுல்னஸ் ஃபார் கிவிங் அஸ் திஸ் கிரீட்டிங்ஸ் அண்ட் கிஃப்ட். ஐ வில் ஆல்வேஸ் ட்ரெஷர் இட். திஸ் மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் 2024 விஷ் த்ரூ யுவர் calendar accompanied with the greeting card was awesome. This gift had reached our house when we are in a deep crisis, as we had lost one of our family head, my father-in-law, and my wife was grieving. But the moment she received this greeting, it was a great solace and felt Mary Mother was with her at this time, and now she feels better. In future, our family support will be always with Mother TV. Hail Mary. We also would like to wish you a belated Merry Christmas and an advance Happy New Year 2024 அப்படின்னு சொல்லி டிசம்பர் மாதம் ஒரு சின்ன மெயில் அனுப்பியிருக்கிறார் ஃபாதர். சதீஷ் அப்படிங்கிறவர் கொச்சின்லேருந்து. ஆக்சுவலாக நான் 2 நாளாக கொச்சினுக்கு போயிருந்தேன். கொல்லம் போயிருந்தேன், கொச்சின் போகலை, ஒரு மீட்டிங்காக போயிருந்தேன். சதீஷ், நீங்கள் கொச்சின்லேருந்து போட்டிருக்கிற இமெயில் இந்த அளவுக்கு மாதா தொலைக்காட்சியினுடைய ஒரு சின்ன ஒரு என்ன சொல்வது, அந்த ஒரு வாழ்த்து அட்டை, அந்த ஒரு சின்ன கேலண்டர் உங்கள் குடும்பத்தில் அவ்வளோ மகிழ்ச்சியை கொடுத்துருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் உங்கள் குடும்பத்தில் ரொம்ப முக்கியமான உங்களுடைய துணைவியாருடைய தகப்பனார் இறையடி சேர்ந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது, மிக இறுக்கமான கவலையான ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு சின்ன ஒரு வாழ்த்து மடல், ஒரு வாழ்த்து அட்டை மாதா தொலைக்காட்சியில் வந்தது உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது என்று சொல்வது உங்களுடைய பெரிய ஒரு தாராள எண்ணத்தை, மாதா தொலைக்காட்சியின் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற அன்பை தான் காட்டுதுன்னு தான் நான் உண்மையிலே அப்படி தான் நான் பார்க்குறேன். கட்டாயம் உங்களுடைய மாமனார் அல்லது உங்களுடைய துணைவியாருடைய அப்பா விண்ணகத்தில் உங்களுக்காக இருந்து மன்றாடுகிறார். ஏன்னா இதுவரைக்கும் உங்களுக்குள்ளே இருந்தவர் இனிமேல் உங்களோடு நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் உடனிருந்து பயணிக்கிறார் என்பது நமது விசுவாச சத்தியம். அதுதான் உண்மை. அதை நீங்கள் இனிமேல் நீங்கள் அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் உங்களுக்காகவும் அவருடைய ஆண்மையை பாட்டுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். உங்கள் வீட்டில் ஒவ்வொருவருக்கும் எங்களது அன்பார்ந்த ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் நீங்கள் சொல்லுங்கள். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. கண்டிப்பாக ஃபாதர். அவர் சதீஷ் சொன்ன அந்த ஒரு விஷயம், அந்த கேலண்டர் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நம்ம வழக்கமான அந்த கேலண்டர்ஸ் எல்லாம் இன்னொன்று ஒரு ரெகுலர் டைப்பில் இருக்கும். இந்த ஆண்டு மாதா டிவி அன்பர்கள் எத்தனை பேர் வாங்கினாங்கன்னு தெரியல, மேபி இப்போ நிகழ்ச்சி பார்த்துட்டு கூட கேட்கலாம். அந்த கேலண்டர் ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் இந்த தடவை பிரிண்டடாகி வந்திருக்குது ஃபாதர். உண்மையிலே நிறைய பேருக்கு வாங்கி நம்முடைய ஆஃபீஸிலே வாங்கிட்டு இதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி மாட்டும் போது அதனுடைய ஹோல் பியூட்டி என்ன அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. எப்படி இந்த ஐடியா ஃபாதர் கேலண்டர்? நார்மலாக நிறைய இதில் இது மாதிரி பண்ணுறாங்க. அது வேறு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பண்ணுவாங்க. பின்னாடி இந்த ஸ்ப்ரிங் ரோல்லாம் போட்டலாம் கூட பண்ணுறாங்க. நம்ம கொஞ்சம் எக்கனாமிக்கலாக நான் பண்ணேன், யோசித்தேன். அதாவது ஏன்னா இப்போ வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம அந்த கேலண்டர் அனுப்ப வேண்டியிருக்குது.
வெயிட் கம்மியாக இருக்கணும். வெயிட்டு பெரிய கேலண்டராக போகும்போது வெயிட் கூடுதலாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு முறையும் நமக்கு வந்து பல லட்சங்கள் செலவாகிறதுனால அந்த செலவை வந்து எப்படியெல்லாம் குறைக்கலாம்னு நினைக்கையில தான் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நமக்கு தோணும். ஆனால் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஏன்னா வாழ்க்கையில் வந்து நல்ல விஷயங்கள்லாம் வந்து எப்போ அதிகமாக நமக்கு வரும்னா, எப்போ வந்து நம்ம வந்து ஓவராக செலவு பண்ணாமல் கொஞ்சம் நிதானமாக செலவை குறைச்சி, ஏன்னா இது வந்து மக்கள் அங்கங்கேருந்து 100, 50 அப்படி நம்மளுக்கு அனுப்புகிற காசு தான் நம்ம வந்து செலவு பண்ணுறோம். அதை வந்து வீணடிக்க முடியாது. ஏன்னா மக்களுடைய அவங்களுடைய தியாகத்தில் நமக்கு கொடுக்குற காசு, அந்த காசை கொண்டு நம்ம வீணடிக்க முடியாது. அதை தாம்பீகமாக செலவு பண்ண முடியாது. என்ன தேவையோ அந்த தேவைகளுக்கு நாம் சரியாக செலவு செய்வது வந்து நியாயமான விஷயம். தேவையே இல்லாமல் செலவு செய்வதும் தேவைகளில் செலவு செய்யாமல் இருப்பதும் தவறு. அது வந்து அதனால் தேவையில்லாமல் செலவு செய்வதை தவிர்க்க மேக்சிமம் 100% முயற்சி எடுக்கிறோம். தேவையான காரியங்களில் செலவு செய்வதில் என்றைக்கும் நம்ம வந்து தயங்கியதும் கிடையாது. அதனால தான் வந்து இன்றைக்கு மாதாக்களை தொலைக்காட்சியுடைய உள்கட்டமைப்பாக இருக்கட்டும், தொழில்நுட்ப வளர்ச்சியாக இருக்கட்டும், நிகழ்ச்சி தயாரிப்பாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே வந்து எவ்வளவுக்கு சிறப்பாக எல்லாருமே வந்து பார்க்கும்போதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ கூட நம்ம குழந்தை இயேசு திருத்தலம் கவிராயர் பெரும் நம்ம சந்தித்து மாதா தொலைக்காட்சி அவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு சொல்லாதவங்க கிடையாது. பல ஊர்களிலிருந்து எல்லாரும் அங்கே குழந்தை இயேசு பக்தர்கள் வந்திருந்தாங்க. அவ்வளோ பேரும் வந்து மாதா தொலைக்காட்சியை பற்றி ஒரு வார்த்தையாவது சொல்லாமல் போகலை. நிகழ்ச்சியை குறித்தோ நம்முடைய பாதசத்தை குறித்தோ மாதா தொலைக்காட்சியை குறித்தோ வந்து எல்லாருமே வந்து பார்க்குறவங்க அவ்வளோ பேர் வந்து சொன்னாங்க. சொல்லுகின்ற அது வந்து உண்மையிலே ஒரு பெரிய உற்சாகமாக இது எதை குறிக்குது எல்லாம் ஒன்று சொல்லுவாங்க. நிகழ்ச்சியெலாம் ரொம்ப அப்படி இருக்குது, ரொம்ப தரமாக இருக்குது, முன்னாடியோட ரொம்ப நல்லா இருக்குது. உண்மையாக இருந்து தான் ஆகணும். ஏன்னா தொடக்க காலத்தில் நம்மளுக்கு செலவு பண்ணுவதற்கு கையில் பணம் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டோம். நிகழ்ச்சியை தொலைக்காட்சி நடத்துவதே பெரிய ஒரு சிரமமாக இருந்தது. இன்றைக்கு ஓரளவுக்கு கையில் 4 காசு சேர்ந்துருக்கிறது. அதனால் ஒவ்வொன்றையும் நம்ம யோசித்து அப்படி இருந்தாலும் கையில் காசுன்றதுக்காண்டி கண்ணா பின்னான்னு செலவு பண்ணுறதில்ல. அதை நியாயமான விதத்தில், ஏன்னா எதிர்காலத்தையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கிறது. இன்னும் உள்கட்டமைப்புகளை வந்து அடுத்த கட்டத்திற்கு நம்ம வந்து நகர்த்த வேண்டியிருக்கிறது. ஏன்னா இங்கே இருக்கிற இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி தயாரிப்பிலேருந்து அடுத்து இந்த ஒளிபரப்பு வரைக்கக்கூடிய உள்கட்டமைப்பு வந்து ஏறக்குறைய 6-7 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ இன்றைக்கு வந்து டோட்டலாகவே வந்து ஒரு டெக்னாலஜி மாதிரி வேறு டெக்னாலஜிக்குள்ளே போயிட்டுருக்குறோம். அப்படின்னு போகும்போது இன்னும் அதை வைத்து நம்ம வந்து நடத்தலாம். ஆனால் எவ்வளவுக்கு அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதெல்லாம் நாம் மாற்றி அமைத்து அடுத்த கட்டத்திற்கு நாம் நகர்கின்ற பொழுது மட்டும்தான் அந்த இன்னும் தரம் வந்து அதிகமாக இருக்கும். அதை நாம் செய்து தான் ஆகணும். அப்போ நம்ம கடவுளுடைய பராமரிப்போடு, அவருடைய வழி நடத்துவதோடு, ஆசிரியரோட மக்களுடைய ஒத்துழைப்போடு இவைகள் எல்லாம் மனதில் வைத்து ஒரு ஜப உணர்வோடு ஒரு தியாக சிந்தனையோடு நாம் செய்கின்ற பொழுது கண்டிப்பாக இது கடவுளின் சித்தமாக இருந்து அது நடக்கும் என்பது நம்ம ஒவ்வொருடைய அதீத நம்பிக்கை, விசுவாசம். அதனால் ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அருமையான கடிதத்திற்கும் உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் தொடர்ந்து நீங்கள் வந்து ஜெபிக்கணும். மாதா தொலைக்காட்சிக்காக தொடர்ந்து மாதா தொலைக்காட்சிக்கு உதவணும். நம்ம சரி இப்போது கடிதம் எழுதியவருக்கு நன்றி. அதே வேளையில் அடுத்த கடிதத்துக்கு நம்ம போகலாம். கண்டிப்பாக. ஸோ அடுத்த கடிதம் நம்முடைய லூர்து அமலராணி கோவிலூர்லேருந்து. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அருட்தந்தை அவர்களுக்கு 2024ஆம் ஆண்டின் முதல் கடிதத்தை எழுத கிருபை செய்த ஆண்டவரை புகழ்ந்து நன்றி செலுத்தி இவ்வார பதிவை தொடங்குகின்றேன். அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல, அமைவதையெல்லாம் அழகாய் மாற்றுவதே வாழ்க்கை என்பதற்கு ஏற்ப இல்லத்தில் இறையாட்சியை கொண்டு வரும் நமது மாதா தொலைக்காட்சி இல்லத்தை, நமது வாழ்க்கையை அழகாய் மாற்றுவது நிகழ்ச்சியை பார்க்கும் நேர்கள் உணரும் உண்மை. கடந்த 10 ஆண்டுகளில் நமது முயற்சிகள், முன்னேற்றங்கள், தடைகள் என பலவற்றையும் கடந்து அற்புதமாக தொலைக்காட்சி பணியை சிறப்பாக வழிநடத்தி வரும் ஆண்டவரது ஆசீர்வாதங்களை ஒவ்வொன்றாக நினைத்து நன்றி கூறவும், தொடர்ந்து பணிகளை ஆண்டவர் பொறுப்பெடுத்து நடத்த எனது ஜபங்கள் தந்தையே. 25/12/23 அன்று மாதா குடும்பம் மகிழ்ச்சி குடும்பம் நிகழ்ச்சி மிகவும் குதூகலமாக இருந்தது. வழக்கம் போல பார்ப்பவர்களுக்கும் உற்சாகத்தை தந்தது. சோம்னியம், ப்ரோவோக்கரே, ஃப்ளாரரே, சக்சஸ் என்ற பெயருடன் 4 குழுவும் அருமையாக விளையாடினார்கள். பந்தை அனைவருமாக பேலன்ஸ் பண்ணி பாக்ஸில் போட்டது. அதில் தவறுகளால் மதிப்பெண்களை இழந்தது. பாஸ் பேபி பாஸ், கொடுக்கப்பட்ட சீட்டிலுள்ள பாடலை நடித்து காட்டியது. தந்தையர்கள் பழமொழிகளை கண்டுபிடித்தது. எல்லாமே சூப்பர். ரசித்தேன் தந்தையே. மறு ஒளிபரப்பில் லியோனி பட்டிமன்றத்தை 31/12/23 அன்று முழுமையாக பார்க்க முடிந்தது. மன அமைதியும் மகிழ்ச்சியும் தருவது பாரம்பரிய இசைப்பாடல்களே, நவீன இசைப்பாடல்களே என்ற தலைப்பில்
குமரி யாதவன், இந்திரா, ஜெயச்சந்திரன், சென்னை இனியவன், தேவக்கோட்டை ராஜன் ஆகியோரது வாதங்கள் ரசிக்க வைத்தது. இறுதியாக மன அமைதி, மகிழ்ச்சி தருவது பாரம்பரிய பாடல்களே என்ற தீர்ப்பும் ஏற்கும்படியாக இருந்தது. 31/12/23 அன்று அரம்சை நிகழ்ச்சியின் மருத்துவர்களின் கலந்துரையாடல் குழந்தைகள் மத்தியில் வருகின்ற டிப்ரெஷன் மற்றும் சூசைடல் அட்டெம்ப்ட் போன்றவை சமூகத்தில் உள்ள அத்தனை பேரும் பார்க்க வேண்டியவை. படித்த, நன்கு ஆராய்ந்த அனுபவங்கள் கொண்ட மருத்துவர்கள் பகிர்ந்தது, பெற்றோர்களே சிறந்த படிப்பினைகள், குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வது, அவர்களுக்கும் மரியாதை தருவது, குழந்தைகளுடன் அமர்ந்து பேசுதல் போன்ற ஆலோசனைகள் குறிப்பிடத்தக்கது. 3 விதமான பெற்றோர்கள், அதாவது பெர்மிசிவ், நெக்லெக்டிங், அத்தாரிட்டேட்டிவ் போன்றவை. இதில் 3வது வகை பேரண்டிங் நல்லது எனவும், தற்கொலை உணர்வு இன்டென்ஷனல் அல்ல, அது ஆக்சிடென்டல் என்றதும் நல்ல புரிதலை தந்தது. ஹார்மோன் மாற்றங்களால் குழந்தைகளிடம் லாஜிக்கல் திங்கிங் இருக்காது. 10 வயதுக்குட்பட்ட பாய்ஸ், 16 வயதுக்குட்பட்ட கேர்ள்ஸ் மத்தியில் டிப்ரெஷன் அதிகம். ABC என்ற 3 வித பர்சனாலிட்டிஸ், அதில் பெற்றோர் இல்லாத பிள்ளைகள், ரிஸ்க் டேக்கிங் நேச்சர், இது போன்ற பிரச்சனைகளுக்கு காரணம் போன்ற பல பரிமாற்றங்கள் அனைவரும் பார்த்து பயன்பெற வேண்டியது. பல நிகழ்ச்சிகளை பற்றி எழுத விளைந்தாலும் இதை பற்றி அதிகம் பகிர்ந்து விட்டதால் மற்றவற்றை அடுத்த பகிர்வில் தொடர விளைந்து இத்துடன் இம்மடலை நிறைவு செய்கின்றேன். ஜபத்துடன் லூர்து அமலராணி, திருக்கோவிலூர். ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப நன்றி. அந்த அரம்சைன்ற ஒரு நிகழ்ச்சி ரொம்ப ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி. கோயம்புத்தூர் ஜீவஜோதியிலேருந்து ஃபாதர் முதல்ல ததையும் அதை தொடங்கி வச்சார். அவர் பிறகு இப்பொழுது வின்சென்ட் புஷ்பராஜ் மிக சிறப்பாக அதை தொடர்ந்து கொண்டு போயிட்டுருக்கிறார். அவங்களோட டாக்டர் ஷில்ஃபா ரொம்ப அருமையாக, இப்போ லியோ அந்த ஆங்கராக இருக்கிறப்ப முதல்ல கேமியோ இருந்தார். அவங்க ஒவ்வொரு வாரமும் அதற்கேற்றாற் போல் குழுக்களை கண்டுபிடிச்சி தலைப்புகளை யோசித்து ரொம்ப சிறப்பான ஒரு, அதை இன்றைய காலகட்டத்திற்கு மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த குழந்தை வளர்ப்பு என்பது இன்றைக்கு, ஒரு காலத்தில் 5 குழந்தை, 6 குழந்தை, 7, 8, 10 குழந்தைய வச்சுக்கிட்டு அசால்ட்டாக குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. எக்கனாமிக்கலாக ஒரு மூத்த குழந்தைக்கு வாங்குகிற ட்ரெஸ் கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் பயன்பட்டுரும். ஏதோ ஒரு விதத்தில் பையனோ பிள்ளையோ சட்டை இருந்தால் எல்லாருமே அந்த சட்டையை போட்டுக்குவாங்க. டவுசரை கூட சில சமயத்தில் பொம்பளை பிள்ளைகளுக்கு சின்ன வயசு வரைக்கும் போட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பெரிய பிள்ளை ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு அப்புறம் ஃப்ராக் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் நல்லா போய்ட்டு இன்றைக்கி ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இப்போ இது என்னமோ வாழ்க்கையில் ஏன்னா அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியறதில்ல. அந்த குழந்தைங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்போஷர் எல்லாமே அந்த குழந்தைகளுக்கு தெரியுது, எல்லாமே புரியுது. அவங்களுடைய வாழ்க்கை நிலையும் வேறு லெவலில் இருக்குது. அன்றைக்கி நமக்கு எதுவுமே தெரியாது. அப்பா அம்மா சொல்கிறது தான் வேத வாக்குன்னு வளர்ந்தோம். அவங்க கொடுக்கறதான் நம்ம எடுத்துக்கிட்டோம். அவங்க வீட்டில் என்ன இருக்குதோ அதான் சாப்பிட்டோம், இல்லாட்டியும் சாப்பிடல. என்ன ட்ரெஸ் எடுக்கிறாங்களோ அதான் போட்டுக்கிட்டோம். எங்களுக்குன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா தான் எல்லாமே அப்படின்ட்டு ஒரு நிலைமை. இன்றைக்கு அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து, போடுற உடையிலேருந்து, படிக்கிற படிப்புலேருந்து எல்லாமே குழந்தைங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. அப்பா அம்மா அதை ஆமோதித்து போயிட்டுருக்குறாங்க. ஒரு சில இடங்களில் அப்படி ஒரு மாதிரி அப்படி இப்படியும் போகுது. வாழ்க்கை டோட்டலாகவே வேறு மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த குழந்தைகளை எப்படி புரிந்து கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். குடும்பத்தில் அதுக்காக தான் பெற்றோர்கள் அவங்க இருக்கிறாங்க என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்வதும், இந்த குழந்தைகளை பெற்றோர்களும், பெற்றோர்களை குழந்தைகளும் புரிந்து அந்த ஒரு சூழல் உருவாகுகின்ற பொழுது அந்த குடும்பம் உண்மையிலே மோட்சமாக இருக்கும். ஸோ அதற்கு ஒரு வழிகாட்டியாக மாதா தொலைக்காட்சி இந்த அரம்சை என்ற ஒரு நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. நிறைய நிகழ்ச்சிகளில் நல்ல விஷயங்கள் நிறைய வந்துட்டுருக்குது. அதில் மிக ஒரு உச்சமான ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம சொல்லலாம். அதனால் அதே மாதிரி உறவுகள் மேம்பட நம்ம கபுச்சின் ஃபாதர்ஸ் அவங்க கொடுக்குற நிகழ்ச்சி குழந்தைகளை குறித்து, குழந்தை வளர்ப்பை குறித்து, கணவன் மனைவியை குறித்து, பெற்றோர் பிள்ளைகளை குறித்து, வயதான பல காரியங்களை குறித்து அவங்க உறவுகள் மேம்படலை சொல்கிறாங்க. ரொம்ப அருமையான ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங் நிகழ்ச்சி. அதனால் மாதா தொலைக்காட்சி பார்க்குற இணையதயங்கள் இது நிறைய பேர்கிட்ட எனக்கு அது இன்னும் ஒரு புரியாத ஒரு புதியராக இருக்குது. பூசா பார்த்தோம் ஃபாதர், வெரி குட். ஆராதனைகளை பங்கு கொண்டோம், வெரி வெரி குட். ஜெபமாலை சொன்னோம், வெரி 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 குட். நான் வேண்டாம், ஏன்னா இது எல்லாமே கத்தோலிக்க விசுவாசிகளுடைய அடிப்படை விசுவாச வாழ்க்கைக்கு தேவையான அஸ்திவார பக்தி முயற்சிகள். இது இல்லாமல் திருச்சபை இல்லை, விசுவாசமும் இல்லை. ரைட்டு.
இதை கடந்து இன்னும் என்னமோ எவ்வளோ விஷயங்கள் விஷயங்கள் இருக்கு. இருக்குது. விவிலியத்தை குறித்து, குடும்ப வாழ்க்கை குறித்து, குழந்தைகளை குறித்து, இளைஞர்களை குறித்து, மன அமைதியை குறித்து எவ்வளோ விஷயங்கள். கடவுள் வணக்க நிகழ்ச்சியில் வந்து சொல்லற்கரிய கம்ப்ளீட் யோசிக்க முடியாத அளவுக்கு நிறைய காரியங்கள் அதில் இருக்கு. அதனால் இது எல்லாத்தையும் வந்து உங்களுடைய நேரத்துக்கு ஏற்றாற் போல, வசதிக்கு ஏற்றாற் போல, உங்களுடைய தொலைக்காட்சியிலையோ இல்லாட்டி மாதா டிவியுடைய யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ, நீங்கள் இளைஞர்கள் இளம் பெண்கள்லாம் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் ஷார்ட்டீஸில் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வந்து எடுத்து போடுறாங்க. அதை நீங்கள் கண்டு பயனடையணும் என்பது தான் எங்களுடைய குறிக்கோள். அதுதான், ஏன்னா இவ்வளவு செலவு பண்ணுறோம், அது சரியான விதத்தில் மக்களை சென்றடைய வேண்டும் என்பது ஒரு என்ன சொல்கிறது, இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. ஆனால் அவ்வளோ எங்களுக்கு ஒரு ஆசை, இந்த மக்களுக்கு உண்மையிலே பயன்படணும் என்பது. ஏன்னா உங்கள் காசை பயன்பட வச்சு தான் இவ்வளோ காரியங்கள் செய்கிறோம். அது உங்களுக்கு பயன் தரணும், உங்களுக்கு நல்ல வழியாக இருக்கணும் என்பது. அது நான் யோசிப்பது நியாயம் தானே, அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. அதனால் பயன்படுத்துங்க. அக்காவுக்கு வழக்கம் போல் பாராட்டுக்கள், நன்றி. இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து மாதா தொலைக்காட்சி அன்பு செய்து தொடர்ச்சியாக கடிதம் எழுதுவது உண்மையிலே மெச்சத்துக்கு ஒரு செயல். உங்களுக்கு எனது அன்பும் ஆசீரும், கடவுளின் அன்பும் வழி நடத்துதலும். கண்டிப்பாக ஃபாதர். ஸோ அப்படியே அடுத்த கடிதம் பிளேந்திரன் சங்கரன் கோவிலில் இருந்து. தமிழ்மிகு பிளேந்திரன் ஐயா. உலக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தொலைக்காட்சி தமிழ்மிகு மாதா தொலைக்காட்சியில் பணிபுரிந்து வரும் பாசத்திற்குரிய தமிழ்மிகு பணியாளர்கள், அண்ணன், அக்கா, தம்பி, தங்கைகள், மகன், மகள் மற்றும் அங்கு பணிபுரியும் அருட்சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கும் அனைவருக்கும் என் குடும்பத்தாரின் அன்பிற்குரிய கிறிஸ்துமஸ் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துகளும் புலரும் புத்தாண்டு 2024ஆம் ஆண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று ஆன்மீகத்தில் தங்கள் பணிகளின் சிறப்பு பெற வாழ்த்துகிறேன். என் வயது 60, அதனால்தான் அண்ணன், அக்கா, மகன், மகள், தம்பி, தங்கை என்ற வார்த்தையை பயன்படுத்தியுள்ளேன். தவறாக இருந்தால் மன்னிக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு பிளேந்திரன் சங்கரன் கோவில். தவறு ஒன்றுமே இல்லை. நம்ம மாதா தொலைக்காட்சி குடும்பம் தானே சொல்கிறோம். கண்டிப்பாக. அதனால் நீங்கள் சரியான வார்த்தையை தான் வந்து மிகச்சரியாக மிக அன்போடு நீங்கள் வந்து பயன்படுத்தி இருக்கிறீங்க. நாங்கள் அப்படி எல்லாரும் அப்படி தான் நாங்கள் யோசிக்கிறோம், அப்படி தான் உங்களையும் பார்க்குறோம். அதனால தான் அதை மாதா தொலைக்காட்சி குடும்பம் இனிய இதயங்கள் என்று ஒவ்வொரு முறையும் வாய்மணக்க மனம் இனிக்க அதை சொல்வதிலே உச்சரிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அதை நீங்கள் ரொம்ப அழகாக தமிழ்மிகு பிலவேந்திரன் அவர்கள் இங்கே எழுதியிருப்பது, வெளிப்படையாக அதை சொல்லியிருப்பது, வெளிப்படுத்தி இருப்பது இன்னும் மகிழ்ச்சி, இன்னும் சந்தோஷம். அதனால் உங்களுடைய அன்பார்ந்த இந்த வாழ்த்துகளுக்கு, ஜெபங்களுக்கு, ஆசிருக்கு, கடவுளுக்கும் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்களுடைய எல்லா தேவைகளையும் கடவுள் இந்த ஆண்டு சந்திக்க வேண்டும், உங்களை வழி நடத்தும்னு சொல்லிட்டு நாங்களும் மன்றாடும். கடவுளின் ஆசிரியர்னாலும் உங்களோடு. கண்டிப்பாக. ஸோ பிளேந்திரன் ஐயா வந்து கடந்த வாரம் வந்து தந்தையர்களுக்கான வாழ்த்து மடல், இந்த வாரம் வந்து பணியாளர்களுக்கான வாழ்த்து மடல் இருக்கிறாரு. ஸோ அடுத்த கடிதம் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையிலேருந்து தான். ஆலிஸ் பிரான்சிஸ் அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் திரும்பவும் அனுப்பியிருக்கிறாங்க, எழுதியிருக்காங்க. அன்பு மாதா டிவி தந்தையர்கள், வழிநடத்துவோர் அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரம். மாதா குடும்பத்திற்கு என் வாழ்த்துகளும் பாசமலையும் பாராட்டுகளும் நன்றியும். ஜெபமே விண்ணகத்திற்கு செல்லும் ஆயுதம். பெற்றோர்கள் ரோல் மாடலாக இருக்க பல எடுத்துக்காட்டு கடவுள் வணக்கம் நிகழ்வில் அருமை. ஒப்புரவு அருட்சாதனம் வழியாக பாவத்தை அறுவடை செய்து ஆன்மாக்களை காப்பாற்றும் என்பது மாதா டிவி நிகழ்வுகள் பல உணர்த்துகிறது. இசை என்பது கற்பனை திறன், நிம்மதி அடைய, தனிமை இருப்பதை மறத்தல், மன அழுத்தம், மாற்றம், உற்சாகம், வலி நிவாரணம் அனைத்திற்கும் இசை கொடுப்பது விளக்கம் பயனுள்ளதாக இருக்கிறது. வாழ்வு தரும் இறைவார்த்தை பகுதியில் திரு அவைக்கு முதலாவதாக ஜெபிக்க வேண்டிய விளக்கம் பயனுள்ளது. குழந்தை வளர்ப்பு ஒரு கலை, அதில் பெற்றோர்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள், ஆற்றக்கூடாதவை ஒப்பிடாதே, திறமையை பார், மன்னித்தல், கனவு என குழந்தைகளை அறிய தனியாக முடிவு எடுக்க, மதிப்பெண்களை வைத்து மதிப்பிடாதே என தாய் தந்தை செயல்படும் விஷயம், விளக்கங்கள் அருமை. ரூத்தின் மாமியாரை தாய் போல கவனிக்கிறார். கஷ்டப்பட்டு நாம் எப்படிப்பட்ட பெண்ணாக வாழ்கிறோம் என்று எண்ணி பார்க்கவும். கதை பகுதியில் ரயில்வே ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸ், மெடிக்கல், பஸ் டிக்கெட் என்ன எல்லாம் கேட்பதையும் கரெக்டாக கொடுக்குறீங்க. ஆனால் 10 ரூபாய் கீரை விற்பவரிடம் பேரம் பேசிதான் சம்பாதித்த தாயை பார்த்து நீங்கள் ஆன்மாவை இழக்கிறீர்கள் என்று சொல்லும் பையனை பார்த்து மனதை தொட்டது. இந்த வார்த்தைகளுக்கு நன்றி. மதியம் 3-3:30 மணி கல்லறை இறந்தவர்கள் பாடல் கேட்க ஆறுதலாக உள்ளது. அவர்களே உயிருடன் இருக்கும் எண்ணம் வருகிறது. நன்றி. குடும்ப ஜபம் என்ற ஞானப்பாலை ஊற்றி பிள்ளைகளை வளர்க்கவும், நாம் நடமாடும் நற்கருணை பெட்டிகளாக வாழ வேண்டும் என்று மாதா டிவி நிகழ்ச்சிகள் பல உணர்த்துகின்றன. இதுவும் கடந்து போகலாம் என்ற எண்ணத்தை உருவாக்க வைக்கிறது மாதா டிவி நிகழ்ச்சிகள். நன்றி மாதா குடும்பம்.
எங்கள் வாழ்க்கையில் பலவித மாற்றங்கள், ஏனெனில் விலை மதிக்க முடியாத உயிர் உன்னிடம் உள்ளது என்ற தன்னம்பிக்கை பிறக்கிறது. ஞானத்தின் இருப்பிடம் மரியா, கடவுளுக்கு பயப்படுவதே ஞானத்தின் தொடக்கம். ஜபத்தில் சுயநலமில்லாத ஜபம், பரிந்துரை ஜபம் வரவேற்கத்தக்கது. 31/8/23 பெசன்ட் நகர் பூசையில் தந்தை வின்சென்ட் அவர்கள் குணமளிப்பவரே என்ற பாடல் தனியாக பாடினார். அன்னை அருகில் சென்றது போல் இருந்தது. தாவீதின் மைந்தனே மனமிறங்கும் ஐயா என்ற வார்த்தை காதில் ஒலித்து கொண்டே என் வாழ்வில் மகிழ்ச்சி இயேசு என்னில் இருக்கிறார் என்ற என் வாழ்வு புது பயணமாகிறது. வாழ்வு தரும் இறைவார்த்தையில் எதையெல்லாம் கடவுளிடமிருந்து நம்மை பிரிக்கிறதோ அது சாத்தானின் செயல் என்று உணர்தல் மிக்க பலன். ஆண்டவரின் வாழ்க்கை வாழ்ந்தால் விண்ணகத்திற்கு போக முன்பதிவு செய்கிறோம் என்று அர்த்தம். அருமை. தியாக உருவம் கொடுத்து வாழ்ந்ததாக சிலுவைக்கு பின்னால் உயிர் உண்டு என்று புரிய வைக்கிறது இறைவார்த்தை பகுதி. தனிப்பட்ட ஒரு சிறு சிறு ஜபம் ஒரு திரியாகும் என்பதை உணர்வேன். இறைவன் இதோ வருகிறேன், திருவுளம் நிறைவேற்ற என்பதுதான் ஞானம் தந்த பயிற்சி. இதை மாதா தொலைக்காட்சி கற்றுக்கொள்ள துணை புரிந்திருக்கிறது. நன்றி. கடவுள் வாழும் இல்லமாக நம் உடலை தயார் செய்ய கற்றுத்தருகிறது மாதா தொலைக்காட்சி நிகழ்வுகள். ஒவ்வொரு புனிதர்களுக்கும் எதிர்காலம் உண்டு, ஒவ்வொரு பாவிகளுக்கும் கடந்த காலம் உண்டு. அது அற்புதமான கொடைகளில் ஒன்று சிரிப்பு என்று குட் நைட் டாக் உணர்த்துகிறது. அன்னை தெரசா போல வாழ பலவித வழிகளில் கற்றுத்தருகிறது மாதா தொலைக்காட்சி. ஆசிரியர்கள் பலவித நல்ல குணங்களால் பிள்ளைகளை உருவாக்க உதவ வேண்டும் என்று பொறாமைப்படாத இளம் ஆசிரியர்கள், இயேசுவை போல் தேடி தேடி அன்பு செய்ய கற்றுக் கொடுப்பவர்கள் ஆசிரியர்கள்தான் என்ற பல விளக்கங்கள் ஆசிரியர் தினத்தன்று நிகழ்வில் இருந்தது. நன்றி. 11/9/23 தாழ்ச்சி மனிதர்களை சமணசுகளாக்குகிறது என்ற திருச்சபை சட்டம் தந்தை ராயப்பன் அவர்கள் விளக்கம் அருமை. அதன் அடிப்படையில் மக்கள் பழக வேண்டும், ஆதலால் இல்லத்தில் இறையாட்சி மலரும். அவரைப் போல நாம் மாறுவதற்கு அர்த்தமுள்ள வாழ்க்கை, நம்பிக்கை வாழ்க்கையை பெற்று வாழ நாம் கிறிஸ்தவர்கள் என்று வாழ மாதா தொலைக்காட்சி துணை புரிந்து செயல்படுகிறது. வாழ்க மாதா டிவி. தந்தையர்களுக்கு என் பணிவு வணக்கமும் ஸ்தோத்திரமும் அன்புடன் முடிக்கிறேன். நன்றி பல கோடி. இப்படிக்கு ஆலிஸ் பிரான்சிஸ். ரொம்ப ரொம்ப சிரமமாக. சென்னையில் எங்கேருந்து எழுதியிருக்கிறாங்க? கீழ்கட்டளை. கீழ்கட்டளை. ஆமாம், அடிக்கடி முன்னாடி அவங்க கடிதங்கள் நம்ம வாசித்திருக்கிறோம். கீழ்கட்டளையிலேருந்து ரொம்ப பொறுமையாக நிதானமாக அமர்ந்து மாதா தொலைக்காட்சியுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் வந்து உள்வாங்கி அந்த நிகழ்ச்சி வழியாக நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற அந்த அனுபவத்தை, இறை அனுபவமாக இருக்கலாம், வாழ்க்கை குறித்த அனுபவமாக இருக்கலாம், இறையியல் குறித்த அனுபவமாக இருக்கலாம், இல்லை விவிலியம் குறித்த அனுபவமாக இருக்கலாம். எவ்வளோ காரியங்கள் வந்து மாதா தொலைக்காட்சியில் அந்த அனுபவங்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக வந்து உங்களுடைய உணர்வுகளாக இந்த கடிதங்களை நீங்கள் வெளிப்படுத்தி பகிர்வது உண்மையிலே வந்து மெச்சத்தக்க ஒரு பெரிய காரியம். உண்மையிலே வந்து ஒரு பாசத்திற்குரிய மாதா தொலைக்காட்சியின் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற அக்கறையையும் அன்பையும் வந்து ரொம்ப அழகாக வந்து வெளிப்படுத்துதுங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து எழுதுங்க, மற்றவங்களை உற்சாகப்படுத்துங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு காரியமும் இதை இன்னும் நிறைய பேர் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இது ஏதோ ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி என்று மட்டுமல்லாமல், ஏன்னா இன்றைக்கு வந்து பல்வேறு தொலைக்காட்சிகள் இருக்குது, வியாபாரத்துக்குரிய தொலைக்காட்சிகள் நிகழ்ச்சியாக அப்படியே கடந்து போயிட்டுருக்குது. நிறைய சீரியல்ஸ் போகுது, நிறைய இசைக்குரிய நிகழ்ச்சிகள் போகுது. அது வந்து ஒரு மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒரு சென்சேஷன் அப்படி போயிட்டுருக்கு. பட் இது வந்து வாழ்க்கைக்கான ஒரு நிகழ்ச்சிகளாக நான் பார்க்கிறேன். ஒரு வாழ்க்கை பாடமாக கடவுளை குறித்த அறிவோ அன்போ, கடவுளை குறித்து புரிந்து கொள்வதோ, விவிலியத்தை குறித்து நான் அறிந்து புரிந்து கொள்வதோ, என் வாழ்க்கையை குறித்து நான் புரிந்து எப்படி செயல்படுவோம், எல்லாவற்றையும் வந்து இந்த மாதா தொலைக்காட்சி உள்ளடக்கி ஒரு வாழ்க்கை பாடமாக, ஒரு விசுவாச பாடமாக, ஒரு வழிகாட்டியாக, வழித்துணையாக வந்து மாதா தொலைக்காட்சியில் ஒவ்வொரு காரியம் செயல்படுகிறது. அதனால் வந்து இதை நம்ம மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைப்பது நமது தலையாகிய கடமையாக நான் பார்க்கிறேன். அதனால் உங்களது அன்புக்கும் ஆதரவிற்கும் அழகான கடிதத்திற்கும் நன்றி. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. ஸோ சிறப்பு ஃபாதர். இன்றைக்கும் நிறையா நிகழ்ச்சிகள் குறித்த பகிர்வுகள், வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்முடைய நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிருக்குது. ஸோ நிறைவாக ஒரு ஜபத்தோடு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இனி இதேங்களே பல முறை நான் இந்த நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு முறையும் நான் உங்களுக்கு அறிவுறுத்துவது போல, உங்களை கேட்டுக்கொள்வது போல, உங்களிடம் மன்றாடுவது போல, மாதா தொலைக்காட்சி என்பது நமது தலையாகிய ஒரு கடமையாக நாம் பார்க்க ஒவ்வொருவருக்கும் கடவுள் இதை வெளிப்படுத்தியதாக நான் உணர்கிறேன். அதனால் நிகழ்ச்சிகளை பாருங்கள், மற்றவர்களை உற்சாகப்படுத்துங்க, மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபிங்க. இன்னும் சிறப்பாக மாதா தொலைக்காட்சியை தாங்கிக் கொள்வதில் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் இப்போ நல்லா அனுபவிக்கிறீங்க, அதனால் பயனடைகிறீங்க. ஆனால் நிறைய பேர் வந்து ஒரு சிலர் வந்து எந்த தயக்கமும் இல்லாமல் மாதம் மாதம் உதவி செய்கிறீங்க. நிறைய பேர் வந்து சரி பார்த்துக்கலாம், அதான் அவங்க பார்க்குறாங்க தான் நல்லா தானே போயிட்டுருக்கு, இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடுறீங்க. தயவுசெய்து அப்படி இருக்காதீங்க. நீங்கள் ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா உண்மையிலேயே நான் சொல்கிறேன், அதில் வருகின்ற ஆசீர்வாதம் எவ்வளவு பெரியது என்பதை நீங்கள் கண்ணார காண்பீர்கள், உணர்வீர்கள். இதுவரையும்
நான் செய்யவில்லை என்று சொன்னால் தயவு கூர்ந்து இன்றைக்காவது அதை உடனடியாக செயல்படுத்த உங்களை நான் அன்போடு வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவர், இந்த அற்புதமான நாட்களுக்காக, கொண்டாட்டங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தமிழர் திருவிழா மிகச் சிறப்பாக தமிழகமெங்கும் உலகமெங்கும் மக்கள் கொண்டாடி மகிழ்ந்தார்கள். இந்த தமிழர் திருவிழாவில் மிக முக்கியமான மையமான காரியமாக இருப்பது கடவுளுக்கு நன்றி செலுத்துவது, விவசாயத்திற்கு விவசாயிகளுக்கு நன்றி செலுத்துவது என்பதுதான் முக்கியமான மையமான காரியமாக இருக்கிறது. இதனை நாங்கள் எங்களது வாழ்க்கையில் ஏதோ கொண்டாட்டத்தோடு நின்று விடாமல் உமக்கு நன்றி செலுத்துவதும், எங்களுக்கு நாங்கள் வாழ்வதற்கு உயிரோடு இருப்பதற்கு உணவு தருகின்ற இந்த ஏழை விவசாயிகளுக்காக நன்றி செலுத்துவதோடு அவர்களுடைய வாழ்க்கை இன்னும் உயர வேண்டும் என்ற எண்ணங்களிலே இன்னும் நாங்கள் அக்கறைப்படுவதும் எங்களுக்கு இப்படிப்பட்ட பொறுப்புணர்வுகளை நிறைவாக கொடுத்தருளும். உமது ஆவியார் எங்களிலிருந்து எங்களை வழிநடத்த தூண்டியறல உண்மை நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, உமது அன்பு பிள்ளைகள் விவசாயிகளுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுங்கள் அம்மா. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ ரொம்ப சிறப்பு ஃபாதர், இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இனி இது எங்களுடைய கடிதங்களை கலந்து ஆலோசித்திருக்கிறீங்க. ஸோ இனி இது எங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி ஃபாதர். நன்றி ஜோஸ். நண்பர்களே, நான் தொடக்கத்தில் கூறியது போல மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து கொண்டிருப்பது உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். ஆகவே மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகள் குறித்தும் நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் தொடர்ந்து எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in மற்றும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6004. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உங்களுடைய கடிதங்கள் தந்த மிகப்பெரிய உற்சாகத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் மரியன் மைந்தன் தமிழ்ஜோ மற்றும் அன்பு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.